ஹாய், வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் அன்பின் சாந்தன். இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்குளத்தில் நிற்கிறோம். மாங்குளத்துக்கு என்னத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,06,23,000 இந்த மக்கள் நலன் காப்பகம் அப்படின்ற ஒரு அலுவலகம் இயங்கி கொண்டிருக்குது. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியல. நான் கடவுள் செல்வரதன் ஆகிய நான் இப்படி 3 வரையுமா இந்த கொடுப்பனவை சாப்பிட்டு இருக்கிறேன். எனக்கு 9 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் மாவீரர். இங்கே என்ன நடக்குது, என்ன சேவை வந்து மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கணும் என்ற தகவலை தான் இந்த காணொலி முழுக்க பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குற நீங்கள். எனது பேர் ஆதித்தன். நான் இந்து கல்லூரியில் கல்வி பயின்றேன். குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு எனது மேலதிக படிப்பிற்காக காசு இந்த மாதம் தந்திருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணத்தை வந்து 5,000 ரூபா எனக்கு தந்திருக்காங்க. இந்த உதவியை செஞ்சதுக்கு மிக்க நன்றி. ஆசையாக இருக்குது பார்க்க. நிறைய பலன் தரக்கூடிய மரங்கள் அமைச்சிருக்கணும். இங்கே கொய்யாக்காயை பாருங்க. நான் 2028 கணித பிரிவில் பயின்று வருகின்றேன். இந்த கணித பிரிவில் பயில்வதற்காக பிரத்யேக வகுப்பிற்கு செல்வதற்காக மக்கள் நலன் காப்பதற்காக வருடம் முழுவதும் உதவி செய்வதற்கு தீர்மானித்துள்ளார்கள். இதற்காக முதற்கட்டமாக 5,000 ரூபாய் பண உதவியை பெற்றுக்கொண்டேன். தொடர்ந்து தந்துதவாக கூறியுள்ளனர். எனவே இந்த உதவியை செய்வதற்கு தீர்மானித்தமைக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். முதல் எங்களுடைய காணொலியை பார்க்குறீங்களா இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மக்கள் நலன் காப்பகம் என்ன செய்யுது, எப்படியான எவ்வளோ லட்சங்கள் மாதம் செலவிடுறாங்க மக்களுடைய சேவைக்காக, எப்படியான சேவைகளை வந்து மக்கள் பெறலாம், பெற்றுக்கொள்ளலாம், எத்தனை வகையான சேவைகள் வந்து வழங்கி கொண்டிருக்கிற தொடர்ச்சியாக எத்தனை பயனாளிகள் பயனடைஞ்சு கொண்டிருக்காங்கிற தகவலை தான் முழுமையாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஆதரவின் தாருங்கள். முழுமையான காணொலியை இணைச்சிருக்கிறோம், கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் மக்கள் நலன் காப்பகம். அழகிய ஒரு போட் இருக்குது முன்னுக்கு. அப்படியே உள்ளே போய் பார்க்க போகிறோம். எப்படியான சேவை இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். உள்ளுக்கு இப்படி அழகான ஒரு கட்டிட தொகுதி பார்த்தா தெரியும். பொதுவான வளாகமாக இருக்குது. இங்கே உள்ளுக்கு வேலி ஆட்கள் எல்லாம் இருக்கணும். தோட்டம் எல்லாம் இருக்குது. ஓஹோ, சின்ன மரத்தில் கூட காய் இருக்குன்னு பாருங்க. இங்கே கொய்யா பழத்தை பாருங்க. கொய்யா பழங்க நாங்கள் போய்ட்டு ஆஞ்சி கொண்டு போகலாமல் தெரியல. இங்கே அடுத்த மரத்தில் பாருங்க. இங்கே பாருங்க. உண்மையிலேயே ஆசையாக இருக்குது பார்க்க. நிறைய பலன் தரக்கூடிய மரங்கள்லாம் வச்சிருக்கணும். இங்கே கொய்யாக்காயை பாருங்க. இங்கே பாருங்க, எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கணும். மக்கள் நலன் காப்பகம் நிறைய, அதாவது வந்து இதுவரையில் செய்திருக்கக்கூடிய சேவைகள் 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மக்கள் நலன் காப்பகத்தினுடைய சேவை இந்த 2018 தொடக்கம் 2019 வரைக்குமான செயல் திட்டங்களை இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இதுலேயும் அழகிய புகைப்படங்கள்லாம் இருக்குது. இதுதான் வந்து அலுவலகம். அலுவலகத்தில் வந்து அலுவலக காப்பாளர் இருக்கிற அவர் சந்தைக்கு போகிறோம். இப்படி இந்த எல்லா பக்கமுமே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதுதான் அந்த கட்டிட தொகுதி. நல்லது உறவுகளே, இந்த முழுமையான காணொலியில் வந்து இந்த மக்கள் நலன் காப்பகம் சொல்லி மிக நீண்ட காலமாக, அதாவது 2018ஆம் ஆண்டு ஆரம்பிச்சது. அப்படியா? 2018ஆம் ஆண்டு இயங்கி கொண்டிருக்கு. இந்த அலுவலகத்துடைய காப்பாளர் இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி. என்ன வணக்கம், உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? உஷாந்தினி தான் வந்து இந்த காப்பகத்தினுடைய நிர்வாக என்ன சொல்ற ஒரு பதிவாளராக, கணக்கு ஆய்வாளராக இருக்கிறார். ஆகவே இவர்கிட்ட வந்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம் இந்த மக்கள் நலன் காப்பகத்துடைய சேவை என்ன என்று சொல்லி. ஏன்னு சொல்லிச்சுன்னா, புலம்பெயர் தேசத்திலிருந்து ஏராளமான நிதிகள் வந்து தாயகத்துக்காக செலவிடப்படுகின்றன. அந்த வகையிலே பல நிறுவனங்கள், அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் முறையாகவே இந்த இலங்கை அரசாங்கத்துடைய சட்டத்திட்டத்துக்கு அமைவாக பதிவு செய்யப்பட்டு அதனுடைய அந்த வங்கி நடைமுறைகளுக்கு அமைவாக மிக நேர்த்தியான கணக்கறிக்கைகளோடு இயங்கக்கூடிய மக்கள் நலன் காப்பகம் எப்படியான சேவையெல்லாம் முன்னெடுக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வணக்கம் தங்கச்சி. இப்போ வருஷத்து என்னென்ன சேவை, ஒரு மாதத்துல என்னென்ன சேவையெல்லாம் முன்னெடுக்கிறீங்க? மாதத்துல வந்து மூதாளர் கொடுப்பனவை ஒரு 100 மூதாளர்களுக்கு மாதம் ஒரு மாசம் எவ்வளவு ஒரு மூதாளர் கொடுப்பீங்க? மூதாளருக்கு ஒரு 3 லட்சம் செலவாகும் மாதம். ஒரு மூதாளருக்கு 3,000 ரூபாய் போகும். ஓகே, அப்ப 3,000 குறையாம. வணக்கம், உங்களோட பேர் அறிமுகம்?
சண்முகானந்தன் கனகாம்பிகை. நான் இப்போ மகள் விட்டான் இருக்கிறேன். எனக்கு 7 பிள்ளைகள், 2 பிள்ளை மாவீரர், 1 பிள்ளை காவல்துறையில் காயப்பட்டுருக்கிறார். சரியான வறுமை இது. எனக்கும் மனநோயாளி கிளினிக்கெல்லாம் இருக்குது. முள்ளந்தண்டை தேஞ்சு போச்சு. ஜலத்தில் பிரச்சனைன்னு சொல்லி கிட்னியால் ரத்த கசிவு இருக்குன்னு சொல்லி அது இப்போ கொஞ்சம் சுகப்படுத்தியாச்சு. பிளட் தான் காணாதுன்னு சொல்லி மருந்துகள் நடப்போகுது. கைதடியில் போய் மாத கணக்கில் இருந்துட்டு வரேன். நான் இப்படியும் 6 மாதத்துக்கு ஒரு காண்டாலும் 30 நாள் 28 நாள் அப்படி இருந்துருக்கிறேன். திருப்பியும் போக வேண்டி கிடக்கு. மருத்துவ செலவுகள் எல்லாம் சரியாக கிடக்கு. ஏதோ நீங்கள் தர இந்த உதவி எனக்கு ஒரு கொஞ்சம் பெரிய உதவியாக இருக்குது. எனக்கு இந்த தொடர்ந்து இந்த நிதியை தொடர்ந்து வழங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். மிக்க நன்றி. ஓகே, அப்போ 3000 குறையாமல் ஒரு உண்மையிலே இப்போ இருக்கிற இந்த காலத்தில் ஒரு 3000 அவைக்கு ஒரு சின்ன மருத்துவ உதவிக்கோ இல்லை மருத்துவத்துக்காக போகிறதுக்கான போக்குவரத்து செலவாக கூட அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதை விட பாடசாலை யூனிவர்சிட்டி பிள்ளைகள் மாதம் கல்வி கொடுப்பனவு அது ஒரு 1.5 லட்சத்துக்கு மாதம் மட்டும். ஓகே, அடுத்த சேர்த்துட்டும் அதை விட மரண உதவி கொடுப்பனவுகள், அதாவது திடீர் மரணங்கள் ஏற்பட்டா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பான். மாவட்ட ரீதியா எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அங்கிருந்து அங்க இருக்க செயல்பாட்டாளர் இணைப்பாளர்களோட தெரியப்படுத்தினா நீங்க உடனே அந்த உதவி செய்வீங்க. குறிப்பா இவ்வளவு பெரிய ஒரு நிதிச்செலவு விட மாசம் ஆக குறைஞ்ச ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு குறையாம தேவை. அதை விட உங்களுடைய இந்த அலுவலக செலவு, உணவு செலவு, மின்சார செலவு சொல்ல நிறைய இருக்கு. இதுக்குள்ள இந்த நிதி பந்து எப்படி உங்களுக்கு கிடைக்குது? இந்த நிதி இது முதல் காரணம் இயக்குனர் தான். அவர் கூட இயக்குனர் கனடாவில இருந்து செய்யறா. திருமதி உதயகுமாரி அவர்கள் தான் இதோட இயக்குனராக இருக்கிறாங்க. இந்த மக்கள் காப்பகம் சார்பாக கலை, பண்பாடு, கலாச்சாரம் அதை வளர்க்குற எங்களோட கடமை எங்களுக்கு இருக்குது. எங்களோட தமிழ் இளம் சமுதாயம் இந்த கலையில் முன்னேற வரணும்னு சொல்லி நாங்கள் ஊக்குவிக்கிற முறையில் இந்த கீபோர்ட் மற்றும் நிறைய சங்கீதங்கள் படிக்கிற பிள்ளைகளை கூட நாங்கள் முயற்சி செய்து அவர்களை இனம் கண்டு அவர்களை முன்னேற்றுறதுக்கு முயற்சி செய்கிறோம். இது நான் மட்டுமில்லை, நான் ஒரு உதயகுமாரி என்ற ஒரு நபரால் இது முடியாது. இந்த மக்கள் ஞாபகத்துக்கு அனைத்து நிறைய நாடுகளிலிருந்து எனக்கு பின்னாக எனக்கு ஒரு பேக்போனாக நின்று எனக்கு உதவி செய்து நிறைய கொடையாளர்கள் இது இருக்கிறதால தான் எங்களுக்கு இந்த சேவைகளை செய்ய முடியுது. இப்படி கலை மட்டுமல்ல, கல்வி, உயர்தர வகுப்புகள், அதோட மூதாளர்கள், அனாதரவற்று கைவிடப்பட்ட பெற்றோர்களை பராமரிக்கிற ஒரு வேலை திட்டத்தையும் இந்த மக்கள் ஞாபகம் கடந்த 8 வருஷங்களாக செய்து வரோம். அப்போ இதுகளை நீங்கள் பார்க்குற மக்கள் இன்னும் எங்களோட மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி முன் வந்து கொடையாளர்களாக மாற வேண்டும். அதை பெற்று நாங்கள் இங்கே நேர்த்தியான இந்த மக்கள் ஞாபகத்தை இன்னும் வளர்ச்சி அடைகிற பாதையில் கொண்டு செல்வோம் என்றதுக்கு எல்லாரையும் கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவரோட சொந்த நிதியிலே அனுப்பி கொடுக்குறாங்க. சொந்த நிதியில அவ வேலை செஞ்சு. ஆமாம், அன்பான உறவுகளை உண்மையிலே பாருங்க, ஒரு பொது நடத்து இப்ப சில பேர் அதாவது வழக்கை கொடுக்கறது இடக்கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, இவ்வளவு உதவிகளை 2018ஆம் ஆண்டுல இருந்து கோடிக்கணக்கான நிதி உதவிகளை தாயகத்தில் செய்திருக்கிற மக்கள் காப்பவும் சரியான பெருமளவான இப்ப யூடியூபர்ஸ் அதை செய்யற மாதிரி ஒரு காணொலி பதிவுகளை பெரிய அளவில் பதிவிடையில ஏன்னு கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த உதவி செய்யறது இன்னொரு தெரியக்கூடாதுன்னு சொல்றது மாதிரியே சில பேர் இந்த காணொலி எடுக்கிறது விரும்புறது தான், தங்களுடைய முகங்களை காட்டக்கூடாது. முந்தின நாள் கூட ஒரு அழைப்பு வந்துச்சு எனக்கு. முழங்காவில இருந்து அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. பேத்தியை தான் வச்சு பராமரிக்கிறதாகவும் 9ஆம் ஆண்டை படிச்சு கொண்டு இருக்கிறான்னு சொல்லி மாசம் ஏதாவது கொடுப்பனவு தருவீங்கன்னு கேட்டேன். அப்போ நான் ஒரு காணொலி வீடியோ பண்ணி நாங்கள் எடுப்போமான்னு சொல்லி அவர் தான் விரும்புகிறாங்க. ஆனால் உதவி தேவையா இருந்தும் சில பேர் ஒதுங்கி இருந்தது காரணம் இந்த காணொலி பதிவுகள் பதிவிடுறதால வலைத்தளங்களில் பதிவிடுறதால கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் எதையுமே எதிர்பார்க்காமல் 2018ஆம் ஆண்டு ஆரம்பித்த மக்கள் காப்பகம் கோடிக்கணக்கான நிதிகளை செலவிட்டிருக்கணும். ஒரு 2025ஆம் ஆண்டுக்குரிய கணக்கறிக்கை கூட இருக்கா? மேக்சிமம் ஒரு வருஷத்துல எவ்வளவு செலவாயிருக்குன்னு பார்க்கலாமா? சொல்லுங்க. முதல்ல கொடுப்பனா எவ்வளவு கொடுத்துருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு? கல்வி கொடுப்பனவு ஒரு வருஷத்துக்கிட்ட 1,6,23,800 ரூபாய் செலவாயிருக்கு. 1,6,23,000 கல்வி கொடுப்பனவு. அதான் பாருங்க, இப்ப ஒரு தனி ஒரு மனுஷரா இருந்து இப்ப நாங்கள் இதை ஏன் சொல்ல வரணும்னு சொல்லி சொன்னா, இப்ப திருமதி உதயகுமாரி கிருபாகரன் அவர்கள் ஒரு மக்கள் நலன் காப்பது உருவாக்கி மக்கள் சேவையை ஆற்றி கொண்டிருக்கக்கூடியவர்.
பல உடல் உபாதைகள் அவருடைய இப்போ கூட வேலைக்கு போய்த்தான் இந்த நிதியை அனுப்பி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் அவருடைய வயது முதிர்ந்த காலங்களை அண்மித்திருந்தாலும் சில நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் உடல்நல குறைவாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும் என்றதில் தெளிவாக இருக்கிறது. தயவுசெய்து முக்கியமாக இந்த காணொலியை இந்த விரிவான ஒரு தகவலை என்னென்ன சேவையில் இருக்கின்ற விஷயத்தை பகிர்ந்து கொள்ற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அன்பிற்கினிய பெருமை தேச உறவுகளே, மக்கள் நலன் காப்பகம் என்கின்ற அமைப்பு மிக நேர்த்தியாக இந்த கணக்கறிக்கைகளை சமர்ப்பிக்கிறதோட அரச சட்டத்திட்டத்திற்காக பதிவு செய்யப்பட்ட இயங்குகிற ஒரு அமைப்பு. எந்த விதமான தயக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் நீங்கள் நிதிகளை வந்து அனுப்பலாம். நாங்கள் அதுக்குரிய தொலைபேசி இருக்கும் உசாமினி அவர்கள் தான் அலுவலகத்தில் இருப்பார். அவரோட தொடர்பு ஏற்படுத்தி என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களால் முடிந்த நிதி உதவிகளை கண்டிப்பாக வழங்கலாம். உங்களுடைய பிறந்த நாள் நிகழ்வுகளாக இருக்கலாம், திருமண நாட்களாக இருக்கலாம், அதுபோல ஏனைய பிற நிகழ்வுகளுக்கு ஒரு கல்வி கொடுப்பனவுகள், மூதாளர் கொடுப்பனவுன்னு சொல்லி பல வகையான சேவை திட்டங்களை நீங்கள் நிதி உதவிகளை வழங்கலாம். நாங்கள் வந்து வங்கி இலக்கத்தையும் தொலைபேசி இலக்கத்தையும் வந்து நாங்கள் தெளிவாக கீழே பதிவிடுகின்றோம் இந்த காணொலியில். ஆகவே அதை பார்த்து நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தலாம். இன்னும் நிதி தேவைகள் எங்களுக்கு அதிகமாக இருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோரல் கடிதங்கள் சொல்லுவோம் தானே. இப்போ ஒரு உதவியை கொடுக்குறா இருந்தால் ஒரு கோரல் கடிதம் கொண்டு வரும். அது எவ்வளோ உங்கள்கிட்ட தேங்கி இருக்கும்? மேக்சிமம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னீங்க? ஒரு 50-60 பேருக்கு இன்னும் உதவி தேவை இருந்து அது செய்யப்படாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னா, நிதி பற்றாக்குறையால் இருக்குன்னு சொல்லி சொன்னா, உண்மையிலேயே தாயகத்தில் எவ்வளவு தேவைகள் இருக்கு. அன்பான உறவுகளே, தயவு செய்து நீங்கள் மக்கள் நலன் காப்பகத்துக்கு வலை சேர்க்க வேண்டும். அந்த நிதி பங்கீடுகள் நாங்கள் இனி பகிர்ந்தளிக்கிற இனி கண்டிப்பாக வந்து எல்லா உதவி திட்டங்களையும் வந்து நாங்கள் காணொலி பதிவிட போகிறோம். சில முகங்கள் காட்ட விரும்பாதவர்களுக்கு நாங்கள் வந்து அப்படியான இதுகளை வந்து தணிக்கை செய்து அந்த காணொலிகளை கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ஆவணம் தேவை என்பதற்காக தொடர்ச்சியாக எந்த உதவிகள் செய்தாலும் நாங்கள் வந்து காணொலி பதிவுகளை எங்களுடைய உலாவரும் மொழிவாங்க என்ற யூடியூப் தளத்திலையும் மக்கள் நலம் காப்பகம் என்கின்ற முகநூல் பக்கத்திலையும் வந்து பதிவிட போகின்றோம். ஆகவே இந்த தகவலையும் பகிர்ந்து கொள்கின்றோம். வேற அதாவது 50 பேருக்கு கிட்ட இன்னும் பெண்ணிட இருக்கிற கல்வி கொடுப்பனவு, மருத்துவ கொடுப்பனவு சொல்லிடும். இப்படி இந்த மரண நிகழ்வு நடக்கிற பொழுதெல்லாம் அவசர நிதி எப்படியும் தேவையா இருக்கு. ஒரு மரண நிகழ்வு வந்து ஒரு திட்டமிடப்படாமல் நடக்கிற ஒரு நிகழ்வு. ஆகவே அப்படியான நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து உடனடியாக நிதி கொடையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே திருமதி உதயகுமாரி என்கின்ற ஒரு தனியொரு பெண்ணாக இருந்து கனடா நாட்டில் இருந்து இந்த மக்கள் நலன் காப்பகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அவர் இடையிடையே தாயகத்துக்கு வந்து போகும் வழக்கம். ஆகவே அன்பான உறவுகளை, எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நம்பிக்கையோடு நீங்கள் நிதி, அதாவது வந்து நாங்கள் இதில் பங்காற்றக்கூடிய மாவட்ட ரீதியான இணைப்பாளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக 8 மாவட்டத்தில், அதை விட மலையகம் சேர்த்து 9 மாவட்டமாக இயங்கி கொண்டிருக்குது. மாவட்டத்துக்குள்ள வந்து இணைப்பாளர்கள் இருக்கணும், அவர்களுக்கு செயற்பாட்டாளர்கள் பல பேர் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏனைய நிறுவனங்கள் எத்தனையோ பேர் வருகின்றது. இந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் 8வது ஆண்டில் காலை பதித்திருக்கின்றோம். அதாவது இந்த புதுக்குடியிருப்பு மண்டபத்தில் தான் இந்த மக்கள் நலன் காப்பகம் உருவாகினது. ஆரம்பத்தில் பல மாவட்டங்களில் இருந்து 2-3 பஸ்கள் போட்டு மக்களை கொண்டு வந்து குமைத்து இந்த எங்களோட உதயாக்கா வந்து மிகவும் நேர்த்தியாக இந்த மக்கள் நலன் காப்பகத்தை உருவாக்கினார். அதே போல் இன்றைக்கும் நாங்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நாங்கள் வந்து இந்த நிறுவனத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைமை வந்து வழிகாட்டியாக இருக்கின்றபடியாக தான் நாங்கள் இன்றைக்கு பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் ஒவ்வொரு அதாவது வறுமையில் கோட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகள் போன ஈடுபாடு தான் எனக்கு விழக்கூடிய வருத்தமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் இன்னைக்கு வருத்தத்தோடு குந்தி இருக்கிறேன். இன்னைக்கு 7ஆம் தான் இவ்வளோ நேரம் படுத்திருந்தேன். நீங்கள் வந்து கூப்பிட தான் எந்திரிச்சு வந்தேன். அதாவது அந்த பிள்ளைகள 5 பிள்ளைகள 2 சமைச்சோம், 2 ஒரு பிள்ளை காலும் 7ஆவது உணவு அவட்டு பிள்ளை தான் இருந்து ஒன்று நிற்கிது. தகப்பன்னு இல்லை. அவருக்கு மகன் தான் இருந்து இன்னைக்கு மருமகள் இன்னைக்கு உயிர் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. வருத்தம் துன்பம் துயரம் எல்லாம் பார்க்குது. என்ன ஒன்றால் தலைமையாக நின்று பார்க்குறான். அவனுக்கு வருத்தம் உடம்புலாம் பீஸ் ஒரு ஆளை வச்சு தான் அவர் எதையும் செய்ய வேண்டிய கடமையாக இருக்குது. தலைவனாக இருக்கிறாரு. அவர் குடும்பமும் 3 பிள்ளைகளை வச்சு டீசன் படிப்பு செலவு கட்டி குடும்பையும் பார்க்க எங்கள் குடும்பையும் பார்க்க எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்குது. அவருக்கு வருத்தம் தான் அழுசரும் வருத்தத்தோட டீசையும் வச்சுக்கொண்டு எங்களையும் பார்க்குது. எந்த ஒரு பொடியும் எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு இவ்வளோ தூரம்
வருத்தமே வந்தது. உத்ததுக்கு பிறகு தான் எனக்கு பிள்ளைகள் போன ஏற்பாடு எனக்கு வருத்தம் துன்பமெல்லாம் துயரமெல்லாம் இன்னைக்கு அதை நாளும் இல்லை, அழாத நாளும் இல்லை, கண்ணீர் வடிக்காத நாளும் இல்லை. என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை குடிக்கானும் இந்த பிள்ளைங்களை மறக்க இல்லாது எனக்கு அதே யோசனை துன்பமும் 3 வருஷம் காலமாக கிடைக்கிது. அதை எடுத்து தான் நான் இந்த செலவு அது மருத்துவ செலவு கிளினிக்கு முட்டு கிளினிக்கு போகிறது 10 நாள் ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு கிடந்து சரியான மாதிரி கஷ்டப்பட்டு உயிர் வாழ்க இன்னும் சாவு பிழைக்க கிடந்து நீ மகன் தாதியும் பார்த்து எடுத்து நீ சோமாத்திங்க. இன்றைக்கி அந்த முட்டு வருத்தம் தான் இன்றைக்கி 2 கிளினிக்கு போகிறோம். மண்ணோய் கிளினிக்கும் முட்டு கிளினிக்கும் மாதத்தில் போய் கொண்டே வர 2 கிளினிக்கு போய் வர ஆட்டோ பிடிச்சி தான் போய் வரணும். ஆட்டோக்கு 300-400 ரூபா எடுப்பான், 500 ரூபா எடுப்பான். அது கொடுத்தா நான் போய் வர என்ன செய்வேன். இதில் தான் போகுது எனக்கு. தாய்மார்கள், பிள்ளைகள், அதாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் மிகவும் கஷ்ட நிலையில் இருக்கும் போது அவங்களுக்கு கல்வி உதவிகள், அவங்களுக்கு துவைக்கிற வண்டிகளை வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு புத்தக பேக்குகளை வாங்கி கொடுக்குறது, அப்படி கல்வி உதவிகள். அதே நேரம் அவங்களை இனங்கண்டு இப்போ எங்களுக்கு ஒவ்வொரு கிராமத்திலேயும் வந்து நாங்கள் ஒவ்வொரு கிராம அதாவது ஜிஎஸோட கதைக்கு ஜிஎஸ் சொல்லுவார், எங்களுக்கு இந்த கிராமத்தில் வந்து மிகவும் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கு, இவங்களை கொஞ்சம் பாருங்க என்று அவங்க சொன்னால் நாங்கள் அவங்களோட ஒத்துழைத்து ஜிஎஸ் மாறுற அறிவையும் கேட்டு தான் நாங்கள் பயணிக்கின்றோம். நாங்கள் இந்த கேவி போட்டிருந்த டைமில் கூட ஒவ்வொரு பால்மா இல்லாமல் கத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் கொண்டு போய் எங்களோட ஐசியை காட்டி நாங்கள் பயணித்து ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் பால்மா கொடுத்துருக்குறோம். அப்போ அப்படியான ஒரு எங்களை நிறுவனத்தை வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ நாங்கள் நிறைய இந்த 8 ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் நிறைய உதவி திட்டங்களை மக்களுக்கு சென்றுக்கிறாங்க. குடிசையில் இருந்தவங்களுக்கு தற்காலிக வீட்டை போட்டு கொடுத்துருக்குறோம். அதே நேரம் தொழில் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள், கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு என்று அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய உதவி திட்டங்களை எங்களோட நிறுவனமாக செய்து கொண்டு வருது. அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த மக்கள் நலன் காப்பகம் உருவானதுக்கு இது வந்து எங்களுக்கு 5வது ஆஃபீஸ், அதாவது எங்களோட தலைமை ஆஃபீஸ் வந்து 5வது இடத்துல மாற்றப்பட்டிருக்கு. ஏனென்றால் நாங்கள் இவ்வளோ நாளும் வாடகைகளுக்கு அங்கே கண்டு இருந்து வந்த நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களுக்கு முழுமையாக இந்த அதாவது எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஆஃபீஸை வந்து நாங்கள் அமைச்சிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். அதுக்காக எங்களோட தலைமை வந்து சரியாக உறுதியாக இருக்கிறபடியாக நாங்கள் இன்றைக்கு கலைந்து செல்லாமல் எல்லாரும் ஒற்று நின்று மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற உறுதியோட இங்கே இருக்கிற 8 மாவட்ட இணைப்பாளர் கூட எந்த ஒரு உங்களுக்கு ஒரு சலுகையும் இல்லாமல் தான் இந்த மக்களுக்கு இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 5000 ரூபா காசு அக்காவால் கொடுக்கப்படும். எரிபொருள் செலவுக்கோ அல்லது ஏதோ ஒரு வேலை திட்டத்துக்கு அவங்களுக்கு செலவுக்காக இந்த ஃபோன் கார்டு வாங்குறதுக்கோ அதுக்கு வந்து ஒரு 5000 காசு தான் கொடுக்கப்படும். ஆனால் அவங்க அந்த வேலையை வந்து சரியாக 8 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10-12 பேருக்கு உரிய மாதிரி நிர்வாகங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலையும் நாங்கள் மக்களை வந்து திரட்டி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு இப்போ ஒரு செய்தியை சொல்லுவாங்க, ரைட் இந்த அம்மா வந்து காலமடைஞ்சிட்டாவோ, இந்த அம்மாவுக்கு வந்து உண்மையாக பிள்ளைகளோட உதவி இல்லை, வந்து சொந்தம் இல்லை என்றால் அந்த அந்த ஒளியை கூட நாங்கள் போய் எடுத்து அடக்கம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் சில வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு உண்மையாக இங்கே இருக்கிற கொடையாளிமாரும் மக்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த சமூகங்கள் வந்து எங்களுக்கு எங்களோட சரியான வேலை திட்டங்களை கண்டு எங்களுக்கு நிறைய உதவிகளை தந்து கொண்டிருக்கிறாங்க. அதுவும் இன்னும் எங்களுக்கு காணாது. நாங்கள் வந்து பழைய நிறுவனமாக இன்னும் வந்து எங்களை மேம்படுத்தி கொண்டு போகிறோம்னா நாங்கள் இப்போ குடிநீர் இல்லாதவங்களுக்கு குடிநீர், எங்களுக்கு கனகாலமாக குடிநீர் இல்லாமல் நாங்கள் மிகவும் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். வணக்கம் உறவுகளே, இதுதான் அந்த நாங்கள் அண்மையில் வந்து மக்கள் நலன் காப்பகத்தின் ஊடாக வீடு இல்லை, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்.
வந்து நாங்கள் மக்கள் நலன் காப்பகத்தால் வந்து இவங்களோட யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க மக்கள் நலன் காப்பகத்தால் வந்து நாங்கள் இவங்களை ஆராய்ஞ்ச ஒன்றுமே இந்த அரசாங்கத்தாலேயோ இதோடையோ இவங்களுக்கு எந்த ஒரு உதவி திட்டமும் கிடைக்கல. இவங்க அந்த குடிசையில் தான் இருக்கிறாங்க. உலக குடிசையில் இவங்களுக்கு டாய்லெட் வசதி இல்லை. இந்த வளவு மட்டும்தான் இருந்தது. டாய்லெட் வசதி இல்லை, குடிநீர் இல்லை. அதே நேரம் இவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வீடு இல்லை. அப்போ இதே காரணத்தால் நான் உடனடியாக எங்களோட மக்கள் நலன் காப்பகத்தை இயக்கி கொண்டிருக்கிற உதயாக்காவுக்கு வந்து நான் இதை சொல்லியிருந்தேன். உதயாக்காவுக்கு சொல்ல போது நான் இந்த ஒப்பீஸ் திறப்பு விழாவுக்கு போன இடத்துல உடனடியாக உதயாக்கா வந்து பணத்தை ஒதுக்கி நாங்கள் வந்து ஒதுக்கின பணத்தோட இவங்களும் சேர்ந்து இவங்களாலையும் கொஞ்சம் போடக்கூடியது சேர்ந்து இந்த கிணத்துக்கு வந்து 75,000 ரூபாய்க்கிட்ட முடிஞ்சு நாங்கள் இந்த கிணத்தை முற்றுமுழுதாக முடிச்சு கொடுத்துருக்குறோம். அந்த ஒழுங்குகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மாவட்டம் இப்போ 8 மாவட்டத்தில் இருக்கிறது. நாங்கள் இப்போ இருக்க இனம் மதம் என்று எல்லா இடங்களும் எங்களோட நிறுவனம் ஆட்சி புரிகிறதுக்கு நாங்கள் சில வேலை வாய்ப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாங்கள் கேட்டு நிற்பது என்னவென்றால் எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற புலம்பெயர்ந்த சமூகங்கள் இங்கிருக்கிற பெரிய வர்த்தகர்மார்கள் வந்து எங்களோட நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கு இந்த இல்லாத ஏழைகளுக்கு நாங்கள் ஒரு நேரம் அதாவது சமைத்த உணவை கொடுத்தால் கூட அது அழுத்தங்கள் வரக்கூட இப்போ சரியான அழுத்தங்கள் வரக்கூட நாங்கள் சில பாடசாலைகளில் போய் சமைத்த உணவை கூட கொண்டு போய் கொடுத்து அந்த மக்களை சில நிவர்த்தியாகி இருக்கணும். அப்போ அப்படியான உதவிகளை செய்வதற்கு எங்களுக்கு எல்லா வெளியில இருக்கிற அதாவது புலம்பெயர்ந்த சமூகங்கள் வந்து உதவியை மேலும் மேலும் எங்களை மக்கள் நலன் காப்பதற்கு அதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு, அதே நேரம் இங்கு உள்ள பெரிய கொடையாளிமாரும் எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் உதவி செய்யணும் என்று கேட்டு எனது சித்துரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுடைய தெரிவினுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த உதவி திட்டங்கள் வழங்கப்படும். யாருமே வந்து இந்த காசுகளை வந்து நேரடியாக கையாள முடியாது. இது வங்கி நடைமுறையெல்லாம் வந்து இந்த காப்பகத்துக்கூடாக இவர்கள் வந்து சரியான முறையில் கையாளுற அடிப்படையில் தான் அந்த நிதிகள் வந்து செயல்படப்படும். எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் உங்களது நிதி கொடைகளை வழங்கலாம். தொலைபேசி இலக்கத்தையும் வங்கி இலக்கத்தையும் நாங்கள் பதிவிடுகின்றோம். இன்னும் ஏராளமான தேவைகளோடு எங்களுடைய தாயக உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொலியில் இடையிடையே நாங்கள் வந்து முதியோர்கள் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்திருக்கிறார்கள். வேற குறிப்பாக என்ன சொல்ல போறீங்க உஷா சாமி? இன்னும் இவ்வளவுதான் இந்த தேவைகள் அடிப்படையில் நிதி பற்றாக்குறை இருக்கு. மக்களுக்கு உதவி செய்யறதுக்கான நிறைய கோரல்கள் வந்திருக்கு. அதுக்கான நிதியைத்தான் நாங்கள் இப்ப தேடிக்கொண்டோம். புலம்பெயர்ந்த உறவுகள் ஒரு கொடையாளர்கள் தேடிக்கொண்டோம். கண்டிப்பா ஏராளமான கொடையாளர்களுக்கு கரம் சேர்ப்பார்கள். மக்கள் நலன் காப்பகத்தினுடைய சேவைக்கு தொடர்ந்து நீங்கள் வேலை சேர்க்க வேண்டும். மிக நீண்ட காலமாக நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய மக்கள் சேவை. என்னன்னா தொடர் பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து கனவில் மரணித்து போயிட்டாங்க. முதியவர்கள் மரணம் அடைந்து இருக்கிறார்கள். தொடர் பயனாளிகளாக இருக்கிறவர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் நிதியை வழங்க முடியாத சூழல் இருக்கிறோம். ஆகவே தயவு செய்து உங்களால் முடிந்த நிதி கொடைகளை மக்கள் நலன் காப்பதற்கு நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொலைபேசி இலக்கத்தை பதிவிடுகின்றோம். இடையிடையே அந்த முதியோர்களுடைய தேவைகள் கருதி அவர்களிடம் பகிர்ந்து கொண்ட காணொலிகளை பதிவிடுகின்றோம். மிக விரைவிலே நாங்கள் செய்கின்ற சேவைகளுடைய காணொலி பதிவுகளையும் தொடர்ச்சியாக மிக தெளிவாக நம்ம தளத்திலே நீங்கள் பார்வையிடலாம். மீண்டும் மற்றொரு முழுமையான காணொலியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். தாயகத்தில் பல்வேறு வகையான தேவைகளோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் தாயக உறவுகளுக்கு உதவ விரும்பும் ஒவ்வொரு உறவுகளும் நீங்களும் மனநிறைவான பொது சேவையோடு இணைந்திட இப்பொழுதே இணையுங்கள். நடுவ பரிமலை மக்கள் நலன் காப்பகம் 226வது கிலோமீட்டர் கல் A9 வீதி, மாங்குளம், முல்லைத்தீவு. தகவல் தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0773348668. அன்புடன் மக்கள் நலன் காப்பகம். கரம் கொடுப்போம், மக்கள் நலன் காப்போம்.